கடலை வச்சு ஒரு சுண்டல் பண்ணிக்கலாங்க விநாயகருக்கு. அப்படியே ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு 2 போட்டுடலாங்க. நல்லா பொரியட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுடலாங்க. அரை பச்சை மிளகா கொஞ்சமாக தான் சுண்டல் பண்ணுறேங்க. வரமிளகா 1, கருவேப்பிலை 2 கொஞ்சம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. உப்பு அப்படியே சுண்டலை கொட்டிக்கலாங்க. அப்படியே தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. சூப்பராக விநாயகருக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணது எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி வைக்கலாங்க. பச்சரிசி மாவு வறுத்த மாவுங்க. 1.5 கப் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. லைட்டாக இதில் உப்பு போட்டுக்கலாங்க. இனிப்பு மணி கொழுக்கட்டை தான் நம்ம பண்ண போகிறோங்க. இப்போ தண்ணி நல்லா கலக்கி விடலாங்க. தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ மாவு அப்படியே கொட்டிக்கலாங்க. நல்லா கலக்கி விடலாங்க. இதில் அப்படியே அரை சட்டிகை நெய் போட்டுக்கலாங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. இதில் அப்படியே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கையில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விடலாங்க. இப்போ இது நல்லா கிளறிட்டாங்க பாருங்கள், கையில் இப்படி ஒட்டலை. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம இப்படி வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் நான் பிடிச்சிட்டு வந்துட்டு காட்டுறேங்க. பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக எல்லாத்தையுமே நான் உருட்டி வச்சுட்டேன். இது அப்படியே ஆவியில் வேகட்டுங்க. வெந்ததும் நம்ம பார்க்கலாம். மணி கொழுக்கட்டை வெந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் குட்டி டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான வெல்லம் போட்டுக்கோங்க. இது நல்லா கரையிட்டுங்க. கரைஞ்சி கொஞ்சம் பாகுப்பதம் வரும்போது நம்ம தேங்காய் பூவெல்லாம் போடலாங்க. நம்ம போட்ட வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. பாகுப்பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிட்டாலே நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. மணி கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம இந்த வெல்லம் பாகுல இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பராக வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், மணி கொழுக்கட்டையே இப்படியே போட்டுக்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த மாவுலேயே தேங்காய் பூ போட்டிருக்கோம். இப்போயும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம விநாயகருக்கு வச்சு கும்பிட வேண்டியது தாங்க. சூப்பராக மணி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே கொஞ்சம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சா போதுங்க. சூப்பராக மணி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க காரக்கொழுக்கட்டை. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ காரக்கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இட்லி அரிசிங்க. இதை வச்சு நம்ம காரக்கொழுக்கட்டை சூப்பராக பண்ணலாங்க. தேங்காய் ஒரு 6 மூடி எடுத்து வெள்ளை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மிக்சியில் அரிசி போட்டுட்டு நம்ம ஒரு 3/4 குரணையாக ஆட்டிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் காரக்கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பச்சரிசியில் நைஸாக பண்ணும்போது வழுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா, இதில் அப்படி இருக்காதுங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. நான் இப்போ மிக்சியில் போட்டு வரேங்க. நம்ம இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படியே கடுகு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு. சின்னப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பொடியாக அறுத்த வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக அறுத்து போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க.
இதை நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாங்க. சீரகம், உப்பு, அரிசி, இட்லி அரிசி போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கையில் ஒட்டாத பதம் வரும்போது நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒட்டாத பதம் வந்துருச்சுங்க, ஒட்டலிங்க கையில். இப்போ இது நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் நம்ம வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஆறட்டுங்க, ஆறுனது பிடிக்கலாம். கொழுக்கட்டையை இப்படி பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், பிடிச்சி வச்சுருக்கேன். இப்படியே எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சி வச்சுட்டு காட்டுறேங்க. எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வச்சுட்டேங்க. இது வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாங்க. சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகுதுங்க விநாயகருக்கு. வெந்தது பார்த்துக்கலாங்க. சூப்பராக கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ இதை பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் நல்ல சிம்மில் வச்சு நிறைய நேரம் வேக விடணுங்க. சரிங்களா? சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிருக்கு. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கார கொழுக்கட்டை. இப்போ நம்ம விநாயகருக்கு வச்சு படைக்கணுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், பஞ்சாட்டு இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பச்சரிசி மாவு கொழுக்கட்டைக்கும் இந்த இட்லி அரிசி மாவு கொழுக்கட்டைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.